ஏ என்பவர் பி மற்றும் சியின் தாயார், டி என்பவர் சியின் கணவர், ஏ என்பவர் டியிடம் உள்ள உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி மற்றும் சிக்கு தாய் ஏ. அப்போ பிசிங்கிறதுலேருந்து மேல் நோக்கிய இடத்துல ஏங்கிறது அமைக்கப்படணும். தாயார்னு சொன்னதுனால பெண், அதனால் வட்டம் எழுதிக்கிறோம். இங்கே அதுக்கடுத்த குறிப்புக்கு வரோம். டி என்பவர் சியின் கணவர். இப்போ சியின் கணவர் டி, அப்போ டி ஆண்பால், சி பெண்பால். அப்போ சியை வட்டமிட்டுக்கிறோம். கணவருங்கிறதுனால இரட்டை கோடுகள் வரைஞ்சி அதில் டியை பாக்ஸுக்குள்ளே வரைஞ்சிக்கிறோம். பியை பற்றின குறிப்பு இல்லை, நம்ம பிக்கு அம்மா ஏங்கிறதோடு நின்றுருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கணக்குக்கு தேவைன்னா குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, ஏ என்பவர் டியிடம் உள்ள உறவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டியிலேருந்து ஏக்கு போகும்போது இப்போ ஏங்கிறதுலேருந்து சிங்கிறது மகள், இவர் மகளின் கணவர். அப்போ ஏக்கு டி மருமகன், டிக்கு ஏ மாமியார். அப்போ இந்த 4 விடையில் டிக்கு ஏ யாருங்கிறது கேள்விங்கிறதுனால மாமியார் இருக்குது, மாமியார் எழுதணும். அத்தைங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. மகளின் கணவர், அப்போ மாமியாருங்கிற உறவு முறையை நம்ம குறிக்க பழகணும்.